வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல். யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு இந்த சைஸ் சின்ன பழமாக ஒரு 5 பழம் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து பிரியாணி இலையும் சோம்பும் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஹோம்மேடு மிளகா, இது நானே அரைச்சதுங்க. இது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் பொடி எடுத்திருக்கேன், கடையில் வாங்கினதான். இது நான் அரைச்ச பொடி, வெஜ் சிக்கன் பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நான் சிக்கன் வாங்கியிருக்கேன். இது வந்து 100 ரூபா சிக்கனுங்க, இவ்வளோ தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பிரியாணி இலையும் சோம்பையும் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிச்சுக்கிட்டு வரட்டும். இந்த நேரத்தில் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரே வதக்க தான், ஈஸியாக வதங்கிடுங்க. வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக அப்படிலாம் போடாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃப்ளேவர் வரும். அதனால் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினோடனே காமிக்கிறேன். வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு, இதோடையே உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வடையும் போயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே பச்சை வடை போயிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் வந்து நம்ம சிக்கனை மஞ்சள்தூள் நல்லா போட்டு கழுவுங்க. கழுவியும் ஆடை வருதுன்னா இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். லெமன் போட்டு கழுவுங்க, அந்த கவுச்சி ஸ்மெல்லே வராது. மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டு கடைசியாக ஒரு வாட்டி லெமன் இருக்குல்ல, லெமனை பிழிஞ்சு கழுவிட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிக்கனை இதில் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து வந்து இந்த மசாலா பொருளையும் சேர்த்து கொடுக்கலாம். சிக்கன் பொடியும் நான் ஹோம்மேடாக அரைச்ச பொடியும் அதையும் சேர்த்து போட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா அந்த மசாலா வடை, பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. இப்போ நல்லா வந்து இந்த மசாலா வந்து நல்லா வந்து இறங்கி நல்லா இருக்குது. சுண்டை வத்திருச்சு, அந்த மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுவே ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சமாக ஊற்றுங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சே நல்லா வேக வைங்க. அப்போ தான் நல்லா கறி வேகும். வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. எனக்கு இந்த பதம் போதும். ஏன்னா ரச சாதத்துக்கு நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். இன்னும் வந்து நல்லா சுருளை கிண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு ரேஞ்சுக்கு வரும். இது வந்து நான் கொஞ்சம் கூட்டு மாதிரி தான் வச்சுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. என்னோடய வீடியோவில் நிறைய வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை போட்டிருக்கேன், 1 பாட் மட்டன் குழம்பு, 1 பாட்டு சுண்டல் குழம்பு, 1 பாட் ரசம்லாம் போட போகிறேன். இனிமேல் தான் போடுவேன். நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக எப்படி சமையல் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.